நீண்ட நேரமாக அமர்ந்திருக்கிறீர்கள். பனிகாலத்தில, மார்கழி மாதத்தில இப்படி நெருக்கமாக கதகதப்பாக அமர்ந்திருப்பது என்பது உடம்புக்கு நல்லதுதான். ஆனால் அதே நேரத்தில் மிக நீண்ட நேரம், ஒரு திரைப்படமே 3 மணி நேரம் தானே, அதுலயும் பாட்டு கொஞ்சம் அலுப்பா இருந்துச்சுன்னா தேட்டரை விட்டு வெளியே வந்துருவாங்க. இப்போ யாரும் திரையரங்கத்துக்கும் போவதில்லை. எப்போ ரிமோட் கையில இருக்கோ அப்போ போட்டு பார்க்குற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி நிலையில ரொம்ப நேரம் உங்களை காக்க வைக்க முடியாது. எனவே நீங்கள் எவ்வளவு நேரத்திற்குள்ளே முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அந்த நேரத்திற்குள்ளே முடித்து விடுகிறேன் என்கிற அந்த உறுதியோடு இந்த தந்தை பெரியார் நினைவு நாள் கருத்தரங்கத்தினுடைய தலைவர், தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் தோழர் கமலக்கண்ணன் அவர்களே, மாவட்ட அமைப்பாளர் தோழர் வின்சென்ட் அவர்களே, தோழர் காமராஜ் அவர்களே, மாவட்ட தலைவர் பெருமதிப்பிற்குரிய ஐயா பூவாளூர் ஜெகநாதன் அவர்களே, மணிவாசகம் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று கருத்துரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கின்ற திராவிடர் இயக்க தமிழர் பேரவையினுடைய மாவட்ட தலைவர் ஐயா மணிவண்ணன் அவர்களே, மக்கள் கலை இலக்கிய கழகத்தினுடைய மாநில செயலாளர் தோழர் கோவன் அவர்களே, பெரியார் மாணவர் கழகத்தினுடைய அமைப்பாளர் பெருமதிப்பிற்குரிய தோழர் அதர்மம் மனோஜ் அவர்களே, மற்றும் உள்ள நண்பர்களே, தோழர்களே, காமராஜ் அவர்களே, ராஜாங்கம் அவர்களே, உங்கள் அனைவருக்கும், அதை போலவே இங்கே வருகை தந்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநகர அமைப்பாளர் தோழர் அன்பு அவர்களே, அண்ணன் மோகன் அவர்களே, செல்வரங்கன் அவர்களே, இன்னும் பல்வேறு தோழர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். எல்லோருக்கும் எனது அன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லோருமே பெயர் தெரிந்தவர்கள், எல்லோருமே முகம் அறிமுகமானவர்கள். எனவே எல்லோரையும் அழைத்து நீண்ட நேரம் அதிலேயே அவர்களே என்று போய்விடக்கூடாது. அதே போல திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய தோழர்கள், மக்கள் அதிகாரத்தினுடைய தோழர்கள், மே 17 இயக்கம் தோழர் முபாரக் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். இன்னும் நிறைய தோழர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நண்பர்களே, ஒரு புயல் அடித்து ஓய்ந்தது போல தோழர் மனோஜ் அவர்கள் மிக அருமையான உரையினை வழங்கி இருக்கிறார். அதை போலவே நம்முடைய அண்ணன் கோவன் அவர்கள் மிக ஆழமான ஒரு உரையை, மிக சிறப்பான உரையை வழங்கியிருக்கிறார். தோழர் மணிவண்ணன் அவர்கள் அவர் பேசும்பொழுது ஒரு குறைபட்டு கொண்டார். எங்களுக்கெல்லாம் ரொம்ப கடினமான தலைப்பை கொடுத்துட்டு இரவல் கடப்பாறை இமயத்தை அசைக்காதுன்னு ரொம்ப எளிதான தலைப்பை விடுதலை அரசு எடுத்துக்கொண்டார் என்று சொன்னார். அது பொது தலைப்பு தான், அது எனக்கான தலைப்பு அல்ல. அந்த இந்த நிகழ்வினுடைய தலைப்பு அது. இரவல் கடப்பாறை இமயத்தை அசைக்காது என்பது நிகழ்வினுடைய பொது தலைப்பை தவிர எனக்கான தலைப்பு அல்ல. அதே போல இதுவும் கடினமான தலைப்பு அல்ல. இவ்வளவு எளிமையாக வேறு பாரதிதாசனை தவிர வேறு எவர் பாடல் எழுதிவிட முடியும்? இந்த பாடலுக்கே ஒரு, அதே போல தோழர் சாய் பிரகாஷ், நம்முடைய பிரபாகரன் எல்லாம் இங்க கலப்பணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல சாய் பிரகாஷ் கேட்டாரு, ரொம்ப இலக்கிய நடையா இருக்கு, ரொம்ப ஆழமா இருக்கு இந்த தலைப்பு, ரொம்ப எளிமையா வச்சிருக்கலாம் அப்படின்னாரு. வைக்கலாம், மோதிப்பார், வந்து பார், நின்று பார், முட்டிப்பார் அப்படின்னு 2 வரியில, ஒரு வரியில வைக்கலாம். ஆனால் இந்த செய்தியை நான் முகநூலில் வெளியிட்டு இன்னும் பல்வேறு தோழர்களிடத்துல புலனத்தில் அனுப்பும் பொழுது நிறைய பேர் என்னிடத்துல தொலைபேசியில சொன்னது முகநூலில் கூட இருக்கிறது. இந்த தலைப்பை நம்மை தவிர வேறு யாரும் வைக்க முடியாது என்று சொன்னார். காரணம் என்னவென்று சொன்னா, வேற யாரும் வைக்க முடியாதுன்னா என்ன காரணம்னா, வேற யாருக்கும் பொருந்தாது. பெரியாரை தவிர வேறு யாருக்கும் இந்த தலைப்பு பொருந்தாது. பாரதிதாசன் அவர்களை தவிர வேறு யாரும் இப்படிப்பட்ட கவிதையை வடிக்க முடியாது. இதனுடைய பின்புலத்தை சொல்லிட்டு என்னுடைய உரையை தொடர்கிற. சிதம்பரத்துல தந்தை பெரியார் அவர்களை ஊர்வலமாக அழைத்து வருகிறார். அப்படி ஊர்வலமாக அழைத்து வரும் பொழுது ஒரு பொதுக்கூட்டம் ஊர்வலமா அழைச்சிட்டு வர்றாங்க. புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அதுல நிகழ்வுல கலந்து கொள்கிறார். அந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு விட்டு அவருடைய மனதில, கவிஞர் இல்லையா, கற்பனை உதிக்கிறது. என்ன கற்பனை என்று சொன்னா, ஒரு கிராமத்து கணவன் மனைவி, அவங்க மனைவி கேட்கிறாங்க, யார் இந்த பெரியவர், இவரை வச்சு இப்படி தேர்ல, ரதம் மாதிரி தேர்ல அழைச்சி அமர வச்சு கூட்டிட்டு வர்றாங்களே, யார் இவரு அப்படின்னு கேட்கிறாங்க.
அதற்கு கணவர் பதில் சொல்வதை போல அந்த பாடல் அமைந்தது. பார் அவர்தாம் பெரியார், அப்படி ஆரம்பிக்கிறார். பார் அவர்தாம் பெரியார், அன்பு மக்கள் கடலின் மீதில் அறிவு தேக்கம் தங்க தேரில் பார் அவர்தாம் பெரியார். அப்படியே மக்கள் கடல் மாறி அன்பு மக்கள் கடலின் மீதில் அறிவு தேக்கம் தங்க தேரில். இந்த தேக்கம் என்கிற வார்த்தை பொதுவாக தேங்கி கிடப்பது, தேங்கினாதானே அது தேக்கம். ஆனா இந்த இடத்துல பாரதிதாசன் அறிவு தேக்கம்னு போட்டார. இப்ப பெரியாரோட அறிவு தேங்கி போச்சா அப்படின்னா அதற்கு பாரதிதாசனிடத்திலே பாராட்டு பெற்ற பேராசிரியர் பெரும்புலவர் ஐயா ராமநாதன் அவர்கள் பதில் சொன்னார். தேக்கம்னா என்னன்னா, அந்த வார்த்தை பாரதிதாசன் சும்மா போடல. நீர்த்தேக்கம், எப்படி நீரை தேக்கி வைத்து மக்களுக்கு எப்பொழுதெல்லாம், ஏன்னா அதிகமா வெள்ளம் வந்துடக்கூடாது இல்ல, அப்ப ஏற்கா அணை கட்டுறாங்க. அந்த நீர்த்தேக்கம் எப்படி மக்களுக்கு தேவைப்படும் பொழுது நீரை பயன்பாட்டுக்கு அனுப்புகிறதோ அப்படி தன்னுடைய அறிவை தேக்கி வைத்து இந்த மக்களுக்கு எப்பொழுதெல்லாம் தேவைப்படுகிறதோ அப்பொழுது பயன்படுத்தக்கூடியவர் பெரியார். எனவேதான் அன்பு மக்கள் கடலின் மீது அறிவு தேக்கம் தங்க தேரில் பார் அவர்தாம் பெரியார் என்று பாரதிதாசன் எழுதினார். அதனுடைய அடுத்த அடிகள் தான் மக்கள் நெஞ்சில் மலிவு பதிப்பு, வஞ்சகருக்கோ கொடிய நெருப்பு, சுரண்டுகின்ற வடவருக்கு, சூழருக்கும் பணங்கருக்கு, மருண்டு வாழும் தமிழருக்கு, வாழ வைக்கும் அருப்பருக்கு, இப்படி அடுத்து ஒவ்வொரு அடியிலையும் பார் அவர்தாம் பெரியார், பார் அவர்தாம் பெரியார் என்று 4 அடிக்கு ஒரு வரி அழுத்தமா கொடுத்துக்கிட்டே வருவார். எனவே இந்த தலைப்பு பெரியாரை தவிர வேறு யாருக்கும் பொருந்தாது, அதனாலே வைத்தோம். அதை போலவே இன்றைக்கு நிறைய பேர் பெரியாரை எதிர்ப்பதற்கு, அவர் வாழ்ந்த காலத்திலேயே நிறைய எதிர்த்தார்கள். எல்லாவற்றுக்கும் பெரியார் பதில் சொன்னார், பெரியார் தொண்டர்கள் பதில் சொன்னார். எங்களுக்கு பெரிய வேலையே என்னன்னா பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறது தான். எங்க வேலையை பார்க்கறத விட எதிராளிக்கு பதில் சொல்றது, ஏன்னா எங்க வேலையை பார்க்க விடக்கூடாதுன்னு தான் அவன் இதை போல நிகழ்வுகளை, இல்லைன்னா இந்த தலைப்பை நாங்க போட்டுட்டு ஏன் இதை பத்தி பேசிட்டு போறோம், வேற தலைப்பை போடுவோம். இன்னைக்கு சமுதாயத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தி பேசுவோம், எஸ்ஐஆரை பத்தி பேசுவோம். நீங்க யோசிச்சு பாருங்க. அப்போ அவங்க வேற பக்கம் போக கூடாது, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் அதுக்கு பதில் சொல்லு அப்படின்னு இப்படியே பதில் சொல்லக்கூடிய வகையில அப்படி சீமான் என்கிற ஒரு மனிதர் இங்க வந்து திருச்சியில அவர் தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கிறார். திருச்சியில வந்து பாத்தீங்கன்னா முதல்ல அவங்க என்ன போட்டாங்கன்னா, சமத்துவ பாட்டன் பாரதியும் ஜாதி வெறி ஐயா ஈவேராவும். ஜாதி வெறின்னு சொல்லிட்டு அப்புறம் என்னன்னா ஐயான்னு ஒய்யா, ஜாதி வெறி ஐயா ஈவேராவும் போட்டார். அப்புறம் அவங்களுக்குள்ளேயே ஒரு குழப்பம் வந்துடுச்சு. அவரை இந்த மனசுங்கிற உறுத்தல் இருக்குல்ல, உறுத்த ஆரம்பிச்சிருச்சு. பெரியாரை பார்த்து ஜாதி வெறி ஈவேரான்னு போட்டா அது ஏதாவது நமக்கே சங்கடமா இருக்க அப்படின்னு அப்புறம் மாத்திரம் அடுத்தது சந்தர்ப்பவாதி ஈவேராவும், சமத்துவ பாட்டன் பாரதியும் சந்தர்ப்பவாதி ஈவேராவும். இந்த எதிர்த்தார் போல காலை மார்க்கெட், அது அந்த கேட்ல வண்டி நிறுத்தி இருக்கிறவங்க தயவு செஞ்சு அந்த இருசக்கர வாகனத்தை மட்டும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுக்கோங்க. அந்த எதிர்த்தார் போல இருக்கக்கூடிய அந்த காய்கறி சந்தையில வாகனத்தை நிறுத்தி இருக்கக்கூடிய தோழர்கள் மட்டும் கொஞ்சம் அப்புறப்படுத்தி தள்ளி வச்சு மார்க்கெட். அப்போ அவர்களுக்கு அது ஒரு உறுத்தல் ஆகுது. உடனே மாத்துறாங்க சந்தர்ப்பவாதி ஈவேராவும். நீ எதை வேணாலும் வச்சுக்க. ஏன்னா இன்னைக்கு உன்னுடைய நிலைமை எப்படி இருக்குன்னா, ஒரு படத்துல வடிவேலு ஒரு பணத்தை பஸ்ல ஏத்திட்டு போவான் பாருங்க, பக்கத்துல தாடி பாலாஜி கில்லின நீ டக்குன்னு முடிவு எடுத்து சால்ட்டா பஸ்ல ஏத்திட்டிய அப்படிங்கிற மாதிரி, வாண்டடா வந்து வண்டியில ஏறிட்டிய அப்படிங்கிறான் பாருங்க. அந்த மாதிரி இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, விஜய் வந்ததுக்கு பிறகு சீமான சீந்தறதுக்கு ஆள் இல்லாம போச்சு. அது ஒரு பக்கம். இன்னைக்கு நமக்கு எப்படி எதிரிகள் அமைஞ்சிருக்கிறாங்கன்னா, ஐயா சொன்னார் பாருங்க, உலக்கைய கோமணமா கட்டிக்கிறவன் ஒருத்தரு மாப்பிள்ளை பார்க்க போனார். பொண்ணை பெற்றவர் மாப்பிள்ளை பார்க்க போனார். மாப்பிள்ளை பார்க்க போகும் பொழுது உரிய வீட்டுக்கு போய் அந்த எல்லாரும் சொன்னான், அங்க 2 பசங்க இருக்கான், அருமையான ஆட்கள், ரொம்ப புத்திசாலி, அவனை போய் பாருங்க, உங்க பொண்ணுக்கு முடிச்சு விடலாம் 2 பொண்ணுகளுக்கும் அப்படின்னு. அங்க போய் உள்ள போனார், கதவை தட்டினாரு, உள்ள வந்தோம், வாங்க வாங்க உட்காருங்க, என்ன மாப்பிள்ளை பார்க்க வந்தா
நம்ம பசங்களை பத்தி வெளியே விசாரிச்சீங்களா? விசாரிச்சேன். புத்திசாலியான பசங்க, இருங்க கூப்பிடுறேன் அப்படின்னு. சின்னவனே அப்படின்னார். அவன் உடனேப்பா குளிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா. சரி சீக்கிரம் வான்னார். விருந்தாளி வந்திருக்கிறாங்க, மாப்பிள்ளை ஒரு பார்க்க வந்து, சீக்கிரம் வா, இரு உலக்கையை எடுத்து கோமணமா கட்டிட்டு வர்றேன், அது வரைக்கும் அவரை வெயிட் பண்ண சொல்லு அப்படின்னு. அவருக்கு கொஞ்சம், பொண்ணோட அப்பாவுக்கு என்னடா இது, உலக்கைய கோமணமா கட்டிட்டு வர்றேங்கன்னா அவனை புத்திசாலிங்கிறான் இந்த ஆளு, இது என்ன சிக்கலா இருக்கும் அப்படின்னு யோசிச்சேன். சரி இவனை வேண்டாம், பெரியவனை பார்ப்போம். இந்த பெரிய பையன் இருக்காருன்னு சொன்னீங்கல்ல, அவர் எப்படி அப்படின்னா, இதை விட சூப்பர். எங்க இருக்காரு, அண்ணாந்து பாருங்க அப்படின்னாரு. மேல பார்த்தாரு. பாத்தீங்களா கூரை ஏறி கொல்லி வச்சுக்கிட்டு இருக்கான் பாருங்க, அவன் தான் பெரிய ஆளு. நம்ம இப்போ உட்கார்ந்து இருக்கோம்ல, மேல கூரையில ஏறி கொல்லி வைக்கிறான்ல, அவன் தான் பெரிய ஆளுன்னார். உளுந்து அடிச்சு ஓடனான். அந்த மாதிரி உலக்கைய கோமணமா கட்டிக்கிறவனும் கூரை ஏறி கொல்லி வைக்கிறவனும் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல தலைவர்கள். இவர்களுக்கு தான் எதிர்த்து நாம அரசியல் பண்ண வேண்டிய சூழல்ல இருக்கிறோம். அப்படிப்பட்ட நிலையிலே இப்ப விஜய் வந்ததற்கு பிறகு இவருக்கு கொஞ்சம் விளம்பர வெளிச்சமும் குறைஞ்சு போச்சு, வருவாயும் குறைஞ்சு போச்சு. அப்போ இத மாத்தணும், வேற என்ன செய்யறது அப்படின்னா, வழக்கம் போல வேற யாரு இருக்கா, தாத்தா இருக்காரு, தாடியை பிடிச்சி தொங்க வேண்டியதுதான் அப்படின்னு முடிவெடுத்து என்ன பண்ணிட்டான், திருப்பி வழக்கம் போல முன்னாடி எல்லாம் விமர்சனம் பண்ணதெல்லாம் தாண்டி இப்ப திருப்பி பெரியார்கிட்ட வந்து சேர்ந்தாச்சு. ஏன்னா தேரு ஊரை சுத்தினாலும் நிலைக்கு வந்துதானே தீரணும். ஒரு ரவுண்ட் அடிச்சு திருப்பி பெரியார்கிட்டே வந்தாச்சு. இப்ப என்ன சொல்றாங்க, வேற RSS அமைப்புலயே அந்த அமைப்புல போய் பேசுறாரு. யார் வேணாலும் எந்த அமைப்புல வேணாலும் பேசலாம், அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. போய் பேச RSS அமைப்புல பேசலாம். இந்து முன்னணி, பெரியார் வந்து பிராமணர் சங்கத்தினுடைய இளைஞர்கள் சங்கம் லட்சுமிபுரத்துல யுவர் சங்கம்னு அங்க போய் பேசியிருக்கிறார். அங்க போய் பேசும் பொழுது கூட அவர் என்ன சொன்னார்னா, ஐயா நாம இப்படியே ரொம்ப காலத்துக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்க கூடாது, அடிச்சு பிடிச்சிக்கிட்டு இருக்க கூடாது, நமக்கு வரக்கூடிய பின்னாடி வரக்கூடிய சந்ததிகள் இப்படியே இருக்க மாட்டாங்க, அதனால நாம இப்பவே பேசி ஒரு முடிவுக்கு வந்துடணும் அப்படின்னு அவ்வளவு பண்பா பேசினார். திராவிடர் கழகத்தினுடைய மாநாடு தஞ்சையில் நடந்தது. அப்போ ஒரு முறை நடக்கும் பொழுது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக அன்றைக்கு டாக்டர் கலைஞர் இருந்தார். கலைஞரை அழைத்தார்கள். கலைஞர் வந்தார், மேடையில பேசினார். அதற்கு அந்த மாலை முரசு பத்திரிகையில ராமகோபாலன் ஒரு அறிக்கை விட்டிருந்தார். என்ன அறிக்கைன்னா, அது எப்படி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எல்லாருக்கும் பொதுவா இருக்கக்கூடியவர், அவர் எப்படி போய் திராவிடர் கழக மேடையில ஏறினா என்ன அர்த்தம், அவர் முதலமைச்சருக்கு பொதுவானவர் தானே, அப்ப நாளைக்கு நாங்க கூப்பிட்டா வருவாரா, இந்து முன்னணி மேடைக்கு வருவாரா, அதே போலவே பிராமணர் சங்கம் சார்பா கூப்பிட்டா வருவாரா அப்படின்னு மாலை முரசுல செய்தி. கலைஞர் எப்பவுமே பேப்பரை படிச்சு தானே மேடைக்கு வருவாரு. பார்த்தாரு, மேடை ஏறி பேசினாரு. பேசும்போது சொன்னாரு, இது போல ஒரு அறிக்கை ஒண்ணு பார்த்தேன், இப்படி எல்லாம் வந்திருக்குது, நான் கண்டிப்பா வருவேன், ஏன்னா முதலமைச்சர் பொதுவானவர், என்ன அழைச்சா நான் வருவேன், அங்கே வந்தாலும் இந்த கருத்தை தான் பேசுவேன், உனக்கு ஏற்புடையதா இருந்தா கூப்பிடு, வர்றேன், கேட்க நீ யாரு மேடை போட்டு கொடுக்குறேன்னா நான் வர்றதுக்கு பேசுறதுக்கு எனக்கு என்ன தயக்கம் அப்படின்னு. அதனால யார் வேண்டுமானாலும் எந்த மேடையில வேண்டுமானாலும் பேசலாம், ஆனால் கொண்ட கொள்கையில உறுதி இருக்கணும், நெஞ்சில நேர்மை இருக்கணும், அந்த கொள்கையை வலியுறுத்தி பேசக்கூடிய அந்த தெம்பும் திராணியும் இருக்கணும். ஆனா நீ என்ன ஆயிடுச்சுன்னா, விளம்பரத்துக்காக எந்த மேடையிலும் போய் ஏறுறது, அப்படி ஏறி எந்த மேடையில ஏறினாலும் வஉசியை தெரியுமா, பெரியார் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா அப்படிங்கிறது, காமராஜர் பிறந்த நாள்லாம் உடனே காமராஜரை உயர்த்தி பேசுவது, பெரியாரை தாழ்த்தி பேசுவது, அதே போலவே ஜீவா அவர்களை பற்றி உயர்த்தி பேசுவது, பெரியாரை எங்க போனாலும் பாரதியை பத்தி பேசணும்னு கூப்பிட்டா பாரதியை பத்தி பேசு, நிறைய பேசு, யார் வேணாம்னா. பாரதி தான் செந்தமிழ் நாடுனும் போதினிலே அப்படின்னு தமிழ்நாட்டை முதல்ல பாடினாரு அப்படின்னா, பாரதி புதுநெறி காட்டிய புலவன் பாரதிதாசன் பார்வையில். பார்ப்பன பாரதிக்கு தாசனாக இருந்த பாரதிதாசன், பார்ப்பன பாரதிக்கு தாசனே ஆனாலும் ஆர்த்திடும் ஆரியம் தூர்த்திடும் வேங்கை, அவர்தான் பாடினார் புதுநெறி காட்டிய புலவன். ஏன்னா அன்றைக்கு கவிதை நடைய வேறு நடையில இருந்தது, அதையெல்லாம் மாற்றி மக்களுக்கு புரியக்கூடிய வகையில எளிமையான வகையில பாடியவர் பாரதி. அதே போலவே இங்கே தோழர் கோவன் அவர்கள் சொன்னதை போல அவர் ஒரு கதம்பம். புத்துசி குருசாமி ரொம்ப அருமையா எழுதியிருப்பார் விடுதலை பத்திரிகையில. இந்த பாப்பாங்கடையில போய் பாத்தீங்கன்னா பழைய மிக்சரு, இந்த காராபுந்தி, இந்த அவளு பொறி, இது எல்லாம் ஒன்னா குலுக்கி போட்டு ஒரு பாட்டில்ல வச்சிருப்பான், அன்னைய மாலை சரக்கு மாதிரி. அந்த மாதிரி பாரதி எல்லாத்தையும் ஒன்னா போட்டு குலுக்கி
அது காலையில மிஞ்சி போன வடை சாயந்தரம் போனீங்கன்னா சாம்பார் வடை ஆயிரும். இந்த மாதிரி ஒரு ஆளு அவரு. மற்றபடி பெரிய பெரிய புரட்சி எல்லாம் கிடையாதுன்னார். இன்றைக்கு பாரதியையும் பெரியாரையும் நேர் நேர எதிராக நிறுத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. பாரதி மேல விமர்சனம் உண்டா? உண்டு. அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதே நேரத்தில் இப்ப பாரதியை பத்தி பேச வேண்டிய அவசியம், நீயே ரெண்டு பேரையும் இது என்ன, இது கும்பகோணம் தான் வேலைம்பாங்க, இந்த ஐயம்பேட்டை வேலைன்னு. இது என்ன இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிற நீ எந்த மேடைக்கு போனாலும்? அந்த காலத்து ஆட்களுக்கு தெரியும் ஐயம்பேட்டை வேலை என்ன, கும்பகோணம் தான் வேலை என்னன்னு. இந்த வேலையை பார்க்கறதுக்கு ஒரு கட்சி, அதுக்கு ஒரு தலைவர், அதுக்கு ஒரு மேடை, அதுக்கு இவ்வளவு பேர் லட்சக்கணக்கில் செலவு பண்ணிக்கிட்டு இப்படி போய் நீ உட்காந்துக்கிட்டு உனக்கு தெரியுமா பாரதி செந்தமிழ்நாடுன்னு, நீ என்ன தமிழ்நாடுன்னு பேர் வச்ச? அண்ணா வந்துதான் பேர் வச்சாரா? அப்ப சங்கரலிங்கனார் எதுக்கு உண்ணாவிரதம் இருந்தாரு? சும்மா பொழுது போகாம வீட்டுல சாப்பாடு இல்லாம உண்ணாவிரதம் இருந்தாரு? தின்ன சோறு செரிக்காம உண்ணாவிரதம் இருந்தாரா சங்கரலிங்கனார்? தியாகிங்கிற பட்டம் எதற்காக? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. தன்னுடைய உயிரை அணு அணுவாக சிதைத்துக் கொண்டு இந்த நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்று சங்கரலிங்கனார் உண்ணாவிரதம் இருந்தார் காங்கிரஸ் ஆட்சியிலே. அதற்கு பிறகு பேரறிஞர் அண்ணா ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு அவரு அந்த தமிழ்நாடு பெயர் மாற்ற அந்த தீர்மானம் வைக்கும் பொழுது கூட அன்றைக்கு காங்கிரஸ் கட்சியில எதிர்ப்புங்க. எதிர்கட்சி தலைவராக இருந்த ஒரு விநாயகம் அவர் சொன்னாரு, தமிழ்நாடுன்னு பேர் வச்சு இனிமே எல்லா பக்கமும் மாத்தி ரொம்ப செலவாகுமே. அண்ணா அவர மாதிரி இலக்கிய நயம், ஓமை நயம், என்ன செலவாகும்? ஒரு துளி மை போதும். தமிழ்நாட்டுக்கு கையெழுத்து போட்டா முடிஞ்சு போச்சு, என்ன செலவாகும்? அடுத்து இன்னொரு தலைவர் கருத்திருமன், அவர் என்ன சொன்னாரு, நீங்க எல்லாம் ரைட்டு பேர் வைக்கிறீங்க, அறிஞர்களை எல்லாம் கேட்க வேணாமா? யாரு? சீமானுக்கு இந்த வரலாறு எல்லாம் தெரியுமா? சட்டமன்றத்தில் நடந்த விவாதம் நீ எடுத்து பிரட்டி பாரு. சட்டமன்றத்துல கேட்டாங்க, அறிஞர்களை கேட்க வேண்டாமா? நாட்டுல 4 பெரியவங்களை கேட்க வேண்டாமா? நீங்க பாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்சா என்ன அர்த்தம்? அப்படிங்கும் பொழுது பேரறிஞர் பெருந்தகை அண்ணா சட்டமன்றத்திலே பதிவு செய்யப்பட்ட உரையில இருக்கிற வார்த்தை, அண்ணா சொன்னார், கருத்திருமனும் விநாயகமும் இருக்கிற அவையை விட வேற பெரிய அறிஞரை எங்க போய் தேடுறது? நீங்க ஒத்துக்கிட்டா முடிஞ்சு போச்சு. என்ன இப்ப அவங்க 2 பேருக்கு என்ன சிக்கலாச்சுன்னா, மறுத்தா தாங்கள் முட்டாள்னு ஆயிரும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட தலைவனுங்க அண்ணா. அவர் வைத்தார் நாட்டுக்கு தமிழ்நாடு, உனக்கு அரசாங்க கெசட்ல தமிழ்நாடு. ஆனா இப்ப அரசு போக்குவரத்து கழகத்துல தமிழ்நாடுங்கிற பேர் இல்லை. இது ஒரு போராட்டம்னு ஒரு ஸ்டிக்கரை தூக்கிட்டு அலையறான். சீமான் கட்சியில எல்லாம் ஆளுக்கு ஒரு ஸ்டிக்கரை எடுத்துட்டு போய் கழகம்னு இருக்கணும், அரசு போக்குவரத்து கழகம்னு இருக்கக்கூடாது, தமிழ்நாடுன்னு ஒட்டுவோம். நீ உள்ளபடியே மானஸ்தன், யோக்கியன், நியாயஸ்தன், நாணயஸ்தன், உனக்கு சூடு சொரணை இருக்குன்னா நேரா அந்த ஸ்டிக்கரை தூக்கிட்டு எங்க போகணும்? ஆளுநர் மாளிகைக்கு போ. தமிழ்நாடு ஆளுநர் மாளிகை அப்படின்னு எழுதிட்டு வா. தமிழ்நாடு காசுலதான் அவருக்கு டீ செலவுல இருந்து அவர் நடத்துற அவருக்கே டீ செலவு நாம கொடுக்குறோம். அப்புறம் டீ பார்ட்டி செலவையும் நாம தான் கொடுக்குறோம். தமிழ்நாடு சட்டமன்றத்துல வரவு செலவு கணக்குல நாம எல்லாம் கொடுத்து அவருக்கு அவர் ஆளுநரா உட்கார வச்சிருக்கிறோம். ஆனா அவர் தமிழ்நாடுங்கிறது என்னமோ மாதிரி இருக்கு, தமிழகம் தான் நான் சொல்லுவேங்கிறாரு. நீ யோகியம் என்ன பண்ணணும்? நீ வீராதி வீரபத்திரம் பேரன் என்ன பண்ணணும்? நேரா தூக்கிக்கிட்டு ஓடுவானா ஆளுநர் மாளிகையை நோக்கி, தமிழ்நாடு ஆளுநர் மாளிகைன்னு ஓட்டுவானா டவுன் பஸ் பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்க அரசு போக்குவரத்து. இந்த நாட்டுல அரசு மருத்துவமனை, ஊருக்கு ஒரு அரசினர் கல்லூரி, கல்லூரினா இருக்கு, ஒட்டு போ. தமிழ்நாடு அரசு அரசு மருத்துவ கல்லூரி ஒட்டு, தமிழ்நாடு ஒட்டு நீ. மத்திய அரசு போய் கேட்பான்ல, நாங்க கொடுக்குறோம் நிதி அப்படின்னு, பிரச்சனை ஆகட்டும், நீ போய் ஒட்டு, அங்க ஒட்டு. நாங்க கொடுக்குற நிதியில கல்லூரி நடத்துறீங்க, இன்னும் தமிழ்நாடுன்னு ஓட்டிட்டீங்கன்னா நாங்க சொல்லுவோம்ல, நாங்க 100 ரூபா கொடுத்தா நீ 20 ரூபா எங்க கிட்ட கொடுக்குற, 80 ரூபாய பீகார்காரனுக்கும் உத்தரப்பிரதேசக்காரனுக்கும் கொடுக்குற அப்படின்னு. அது நியாயம். டவுன் பஸ் பின்னாடி ஓடிக்கிட்டு அதுவே ஃப்ரீயா போயிட்டு இருக்கு, பெண்கள் ஏறி போயிட்டு இருக்காங்க, நீ அதுக்கு பின்னாடி ஏன் ஓடுற? நீ தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம்னு ஓட்டு. இது ஒரு போராட்டமா? என்னையா இந்த நாட்டுல என்ன நடக்குது? பாரதியாரெல்லாம் அப்பவே முடிச்சு விட்டு வருங்க பெரியாரு, அப்பவே முடிச்சுட்டார். பாரதியாருக்கு இருக்கிற பெருமையே என்னன்னா, 1000 உண்டிங்கு ஜாதி எனில் அந்நியர் புகழ் என்ன நீதி.
என் பெரும் பாட்டன் பாரதி சொன்னதுன்னார். 75 வருஷத்துக்கு முன்னாடியே பெரியார் சொன்னாரு, 1000 ஓட்ட படகுல ஆத்து தண்ணி உள்ள வரக்கூடாதுன்னா என்னடா பைத்தியாரத்தனம் இல்லையா? ரொம்ப 2 வரியில 1000 உண்டுங்கு ஜாதி எனில் அந்நியர் புகழ்ந்த நீதினா ஓட்ட படகுன்னா தண்ணி உள்ள வரத்தானடா செய்யும், அதெல்லாம் முதல்ல அடைக்கணும்னு அவர் பெரியார். நீ இன்னும் பழைய சரக்கெல்லாம் தூக்கிட்டு வந்து பெரியாரை எதிர்க்கிறது, பெரியாரை நான் வீழ்த்த போறேன், கடப்பாறைய நாம எங்க கிட்ட சரியா இல்ல அதனால இரவல் வாங்க போறேன் அப்படின்னா அவனுக்கு இரவல் கொடுத்தே பழக்கமாயிடுச்சு. அவன் யாரா இருந்தாலும் கவலைப்படுறது இல்லை. இந்தா வச்சுக்கோ, அவன் இரவல் கொடுக்குறான், உனக்கு வாங்கிய பழக்கமாயி. இது நாங்க இன்னைக்கு நேற்றைக்கு பார்க்கல, மாப்போசி காலத்துல இருந்து பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். கொண்டே இருக்கிறார்கள், தெரியல. ஆனாலும் இவர் இடிப்பதாக முயற்சி செய்கிறார். முயற்சி செய்வது மட்டுமல்ல, இவர் என்ன நினைக்கிறாருன்னா, பெரியார திட்டினா எப்படி வசூலாகனா இங்க இருக்கிறவங்க கிட்ட இல்ல, இந்த புலம்பெயர்ந்து இருக்கிறாங்க பாருங்க, அவங்க இவர் முப்பாட்ட முருகங்கிறதே அதுக்குதான். அவன் கண்டி கதிர்காம முருகன்னா காலில் விழுந்துருவான். ஈழத்தமிழர்ல அவங்க என்ன பண்றது, அப்படி இருக்கிறாங்க. அவன் எங்க போனாலும் முருகன் கோயில் கட்டிட்டு முருகன் தான் முப்பாட்டன். முருகன் முப்பாட்டங்கிறதே ஒரு பெரிய பித்தலாட்டத்தனம். அது மாதிரி தமிழ் கடவுள் அப்படிங்கிறது அதை விட பித்தலாட்டத்தனம். உலகத்துல எந்த மொழிக்காவது கடவுள் இருக்குதா? என்ன கடவுள்? இந்திக்கு என்ன கடவுள்? இந்தி கடவுள்னு ஏதாவது வச்சிருக்காங்க? மைதிலி கடவுள் அப்படின்னு ஏதாவது வச்சிருக்கிறாங்க? இது தமிழுக்கு மட்டும் எப்படி கடவுள் வந்துச்சு? சும்மா இந்த உரையாசிரியர்கள் பிற்காலத்துல எழுதும் போது நச்சினார்க்கனியர், இளம்போரனார், சேனாவரையர், இவங்க இந்த மாதிரி ஆட்கள் கண்ணுதர் கடவுளோடு கழகமோடு அமர்ந்து பசுந்தமிழ் அப்படி இப்படின்னு பெருமைப்படுத்தினாங்க. தமிழை அப்போ பெருமைப்படுத்தினாங்க. நீ அதை தூக்கி வச்சுக்கிட்டு தமிழ் கடவுள் அது இதுன்னு முப்பாட்டன் முருகன், நான் முப்பாட்டனை விட மாட்டேன், காவடி தூக்குவேன், வேலை எடுப்பேன் அப்படிங்கிறதும் இதெல்லாம் எதற்காகனா வெளிநாட்டு புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கு பெரியார்னா என்ன, பெரியார் கொள்கை என்ன. ஏன்னா இன்னொன்னு சொல்றேன், இங்க நாம எப்படி பார்ப்பனர்களை எதிர்க்கிறோமோ அத மாதிரி அங்க பார்ப்பனர் ஒன்றை பார்ப்பான். அவன் இங்க பார்ப்பான், ஒரு பார்ப்பான்னா அவன் ஒன்றை பார்ப்பான். அந்த சாதிய கட்டுமானத்துல இருக்கிறவன். இதெல்லாம் அமைப்புல ஒரு சாதியற்ற சமுதாயத்தை படைக்கணும்னு நிறைய போராடினாங்க, முயற்சி பண்ணாங்க, அது வேற சங்கதி. ஆனா அவர்களுக்கு என்னன்னா பெரியாரை எதிர்த்தா ரைட்டு. அதே மாதிரி இவர் எப்படின்னா பயிற்சி, அது வென்றால் பயிற்சியா முயற்சி, தோற்றால் பயிற்சி வென்றால் முயற்சி, நிதி அனுப்பு உடன்பிறப்ப ஈழத்தமிழர்களே அப்படின்னா உடனே அதுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா கையெல்லாம் ரொம்ப பவ்யமா கட்டிக்கிட்டு திரள் நிதி கேட்கும். மற்ற நேரம்லாம் இப்படி கையை நிதி கேட்கும் போது இப்படி கையை வச்சுட்டு நிதி அனுப்புங்க அப்படின்னா அவங்க அனுப்புறான். பெரியார பேசுறேன், திராவிட இயக்கம் எங்களை எதுக்குது, இந்த திராவிட கட்சிகளை நாங்க ஒழிச்சிட்டு இந்த தமிழ்நாட்டுல ஆட்சியை பிடிச்சி தமிழ் தேசியம் படைக்க போறோம், அதனால நிதி அனுப்புங்க அப்படின்னா அங்க இருந்து அவன் ஏதோ 1 2 அனுப்புறான்னா அதுக்காக பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வேஷம் போட்டுக்கிட்டு நான் பயிற்சி எடுக்கிறேன், முயற்சி எடுக்கிறேன். பயிற்சி எடுக்கிறது எத்தனை வருஷமா முயற்சி பண்றது? 8% இல்ல, உனக்கு ரொம்ப கம்மி. 8% ஓட்டு வாங்கிட்டோம் ரொம்ப பெருமை அடையலாம். எதிரான ஒரு அலைவரிசை இருந்துகிட்டே இருக்கும். சோசியலிஸ்ட் ஒருத்தன் வந்தாயா, அவன் 4 எம்எல்ஏ வச்சிருந்தான் அந்த நாட்டுல, தமிழ்நாட்டுல. பிரஜா சோசியலிஸ்ட் ஒரு கட்சி 4 எம்எல்ஏ வச்சிருந்தது. நீ வார்டு கவுன்சிலரா கூட ஆக முடியாது. மாப்போசி அவருக்கு சில எம்எல்ஏக்கள் கொடுத்தாங்க மக்கள். என்னன்னா திராவிடர் இயக்கம் இந்த சமத்துவ கொள்கை, இந்த ஜாதி மறுப்பு கொள்கை, இதை பிடிக்காத ஒரு அலைவரிசை இருந்துகிட்டே இருக்கும். அவன் எந்த கட்சி வருதோ அந்த கட்சிக்கு போட்டுக்கிட்டே இருப்பான். கொஞ்ச நாள் ரஜினி வரமாட்டாரான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தான். அப்புறம் கொஞ்ச நாள் பாத்தீங்கன்னா இப்ப இவர் வந்துட்டாருன்னா இன்னொரு நடிகர் வந்தாருன்னா அவரு பின்னாடி ஓடுவான். இதெல்லாம் வாக்கு சாதனை, வாழ்நாள் சாதனையாளர் சாதனை பண்ணுவான். கின்னஸுக்கு நடக்கும் 3 கிலோமீட்டர் பின்னாடியே நடந்தா மிகப்பெரிய சாதனை. 2 கிலோ பச்சை மிளகா சாப்பிடும். இதனால இந்த சமூகத்துக்கு காதோடிந்த ஊசி அளவுக்காவது பயன் இருக்கான். அவன் 2 கிலோ பச்சை மிளகா அதிங்கிறதுனால என்ன பண்ணுவான், கின்னஸ்ல புத்தகத்துல பேரு. பின்னாடியே நடந்தாரு 10 கிலோமீட்டருக்கு, அண்ணா சிலையில ஆரம்பிச்சு ஜங்ஷன் வரைக்கும் பின்னாடியே போயிட்டாருப்பா அப்படின்னா இவன் பின்னாடியே போறதுக்கு போற வர பஸ் எல்லாம் நிறுத்தி நம்ம இவனுக்கு டிராபிக் ஒழுங்குபடுத்தி விட்டா இவன் பின்னாடியே போவான். அது ஒரு வாழ்நாள் சாதனை.
அந்த மாதிரி ஒரு தேர்தல் நிக்கிறதுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது இவரு. பயிற்சி எடுக்கிறது, முயற்சி எடுக்கிறது, பின்னாடியே போறது, பச்சை மிளகா திக்கிறது, இந்த மாதிரி இது ஒரு வாழ்நாள் சாதனையா வச்சுக்கிட்டு இது இளைஞர்களை 4 பேரை ஏமாத்திக்கிட்டு பாரதியையும் பெரியாரையும் இது பண்றது கேட்டா அவர் செந்தமிழ் நாடுனார். பாரதி தமிழ் படிக்க சொன்னார். பெரியார் ஆங்கிலத்திற்கு ஆதரவாக சொன்னார். எப்ப சொன்னார்? தமிழ் படிக்க சொன்னார். எல்லோரும் தமிழிலே படியுங்கள் என்று சொன்னார். மறுக்கவே இல்லை. இங்கிலீஷ் கத்து கொடுத்தான். நம்மால இங்கிலீஷ் கத்துக்கிட்டு மேல போக ஆரம்பிச்சான். மேல போகாத, இங்கிலீஷ் படிக்காத. வெள்ளைக்கார பாதிரிமார்கள் நடத்துகிற பள்ளிக்கூடத்திற்கு நம் வீட்டு பிள்ளைகளை அனுப்பக்கூடாது என்று சொன்னவர் பாரதி. அவன் கிறிஸ்துவ மதத்தை இந்து மதத்தின் மேல நம்பிக்கை இழக்கிறான், கிறிஸ்துவ மதத்தை ஆதரிக்க தொடங்குறான். அதே போலவே பாத்தீங்கன்னா இன்னும் அவர்களுடைய பண்பாட்டு தாக்குதலுக்கு ஆளாகிறான் அப்படின்னாரு. ஆனா இந்துத்துவவாதிகள் அத்தனை பேரும் பாத்தீங்கன்னா எல்லாருமே கிறிஸ்துவ மிஷினரிகள்ல படிச்சுட்டு தான். அவர் யாராவது பாதிரியார் நினைச்சிருந்தா அவரை தூக்கி சிலுவையை மாட்டி விட்டுருக்க முடியாதா? நல்லா யோசிச்சு பாருங்க. எல்லாருமே நீங்க தேசிய சுதந்திர போராட்ட காலத்துல தேசிய கல்வி, அந்த தேசிய கல்விக் கொள்கையினுடைய அடிப்படையில் இன்றைக்கு வந்த தேசிய கல்விக் கொள்கையோட பழைய வடிவம் அது. அந்த தேசிய கல்விக் கொள்கையினுடைய அடிப்படையில அந்த தேசிய கல்வியை வரையறுத்து காந்தியார் வார்த்தா கல்வி திட்டம்னு ஒண்ணு வச்சு அதன் மூலமா குருகுலம் நடத்தினாங்க நாடு முழுக்க. அப்படி நடத்தப்பட்டதுலதான் சேரன் மாதேவி குருகுலம். சிந்திச்சு பாருங்க. சேரன் மாதேவி குருகுலம், அங்க சமபதி போஜனம், அதே போல நாடு முழுக்க குருகுலங்கள் நடத்தப்பட்டன. எதற்காகனா இந்த கிறிஸ்துவ பாதிரிமார்களுடைய கிறிஸ்துவ மிஷனரிகளுடைய கல்லூரிகளுக்கு போகாம அந்த படிப்பு படிக்காம இங்க நம்ம பிள்ளைகளுக்கு தேசபக்தியும் தேசிய கல்வியும் ஊட்டுவது. ஏன்னா அங்க போனா கெட்டு போயிடுறாங்க அப்படின்னு இந்த குருகுல கல்வியை திட்டமிட்டவர்கள், தேசிய கல்வியை திட்டமிட்டவர்கள், இதை நாடு முழுக்க பரப்பியவர்கள், நடத்தியவர்கள் எல்லாம் யார் தெரியுமா? பாரிஸ்டர் பட்டம் வாங்கினவங்க, பாரட்லா பட்டம் வாங்கினவங்க, லண்டனுக்கு போய் படிச்சவங்க. காந்தி யாரு? வெள்ளக்கார நாட்டுக்கே மாதேவி குருகுலம் நடத்துற வாவேஷ் ஐயர் யாரு? பாரிஸ்டர் பட்டம் வாங்கினவருங்க. போயிருவேன்னா என்ன அர்த்தம் இது? அன்னைக்கு வழக்கறிஞர்கள் பெரிய மிக நம்ம ஆட்கள் நிலைச்சு வாழ்ந்தார்களா இருந்தான், அவ்வளவுதான். படிப்பறிவு இல்லை. அப்ப படிக்காத நீ போகாத அப்படிங்கும் போது தமிழ் படி. என்ன படிக்கணும்? தமிழ் படி. தமிழ்ல என்ன படிக்கலாம்? தேவாரம் படி அப்படிங்கும் பொழுது பெரியார் என்னடா இருக்கிறது இந்த இலக்கியத்துல என்கிற கேள்வி எழுப்பினார். இவன் உடனே சொல்றான் பெரியார் தமிழ சனியன்னாரு. சொன்ன மறுக்கவே இல்லை. சொன்ன சனியனான தமிழுக்கு இன்னும் என்ன செய்ய வேண்டும் கேட்ட. ஏன்னா நம்ம பிள்ளைகளை முன்னேற விடாம தடுக்கிறானே, மேல போக விடாம தடுக்கிறானே. இன்னைக்கு நீங்க எந்த மொழியை படிச்சாலும் கணினி மொழி தெரிந்தால் தானுங்க நீங்க முன்னுக்கு போக முடியும். நம்ம எந்த மொழி மேல வேணாலும் பட்டு வைக்கலாம். கணினி அறிவு, கோடிங் அது தெரியணுமே. நீங்க எல்லாம் சிந்திச்சு பாருங்க. இப்ப பெரியார் தொண்டர்களோ, பெரியாரியர்களோ, பெரியார் சிந்தனையாளர்களோ, திராவிட இயக்கத்துக்காரர்களோ இந்த நாட்டில மற்ற எந்த இயக்கத்துக்காரர்களுக்கு தமிழ் பற்றிலே குறைந்தவர்கள். சங்ககால பெயர்களை மீட்டு எடுத்தவர்கள் திராவிட இயக்கத்துக்காரர்கள். நீ என்ன பெயர் வச்சிருந்த? மறைமலை அடிகளாரு தன்னுடைய பெயரை மாத்திக்கிட்டார. ஆனா திராவிட இயக்கம் வந்ததுக்கு பிறகு என்ன பேர் வச்சாங்க? அதியமான், நெடுஞ்செழியன், பெருநர் கிள்ளி. இந்த பெயரெல்லாம் சங்க காலத்து பேருங்க. எப்ப மீட்டெடுக்கப்பட்டது? திராவிட இயக்கம் மீட்டெடுத்தது. இல்லைன்னு சொல்லுங்க யாரையாவது. அதுக்கு முன்னாடி இடைப்பட்ட காலத்துல இந்த பெயர்கள் எல்லாம் ஏதாவது ஒரு அரசியல் தளத்திலோ சமூக தளத்திலோ புழக்கத்துல இருந்தது. அன்பழகன், ஏதாவது ஒரு பெயர் சொல்லுங்க. மதியழகன், ஆசை தம்பி. 1925க்கு முன்னாடி இந்த சமூகத்துல ஆசை தம்பி, அன்பழகன், மதியழகன், நெடுஞ்செழியன், பெருநர் கிள்ளி, இளம்பருதி பேரெல்லாம் வச்சாங்கன்னு சொல்லுங்க. மீட்டு எடுத்தது யாருக்கு? நாங்கள் தமிழ் பற்றிலே சாதித்தவர்கள். ஆனால் அதே நேரத்துல பெரியார் சனியனான தமிழ்னு சொன்னார்னா, இப்ப நீங்க வேகமா போறீங்க, வேசி கட்டிட்டு போறீங்க, பஸ் ஏறணும், பஸ் போயிட்டு இருக்கு, வேகமா போகும்போது வேட்டி தடுக்குச்சுன்னா என்ன சொல்லுவீங்க? அட சனியம் முடிச்ச வேட்டி தூக்கி கட்டிட்டு போவீங்க. அதுக்காக சனியம் முடிச்ச வேட்டி நீங்க சொல்றீங்க, அடுத்த நாள்ல இருந்து கட்டாம நிர்வாணமா அலையிறதுன்னு அர்த்தமா? அந்த நேரத்துக்கு சொல்லுவீங்க அட சனியம் முடிஞ்சு தடுக்கிட்டே இருக்குன்னு. அவ்வளவுதான்.
வீட்டு வேலைக்காரி இடத்துல கூட ஆங்கிலம் பேசுங்கள்னு சொன்னார் பெரியாருங்கிற அப்படின்னு இவரு அங்கலாய்க்கிறாரு மணியரசன். அவரு பரிணாம வளர்ச்சி. பரிணாம வளர்ச்சி முன்னுக்கு இப்படி வளர்ந்து போறதா, பெரிய ஆலமரமா இருந்து 10 வருஷம் கழிச்சு பார்த்தா அது சின்ன குச்சி மாதிரி ஆயிடுச்சுன்னா இது என்னையா இது பரிணாம வளர்ச்சி, இது என்ன வளர்ச்சி, அது பேர் வளர்ச்சியா? போன்சாய் மாதிரி ஆயிட்டாரு கடைசியில. இவ்வளவு பெரிய ஆலமரமா இருந்து வர 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 சுருங்கி 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 கடைசியா ஒரு குச்சி மாதிரி ஆகிறதா. அவர் சொல்றார், வீட்டு வேலைக்காரி இடத்துல கூட பெரியார் ஆங்கிலம் பேச சொன்னார் அப்படிங்கிறார். சொன்னார், மறுக்கவே முடியாதுங்க, சொன்னார். ஏன் சொன்னார்? இன்னைக்கு நீங்க ஐடி கம்பெனில வேலை பார்க்கறாங்க, பெரிய பெரிய நிறுவனங்கள்ல வேலை பார்க்கறீங்கல்ல, அப்படி போகும் பொழுது முதல்ல அவன் என்ன கேட்கறான்? தேவாரத்துல 10 பாட்டு சொல்லு. திருவாசகம் தெரியுமா? கந்தபுராணம் அப்படியே சொல்லுங்க, ஒரு 4 வரி சொல்லுங்க. என்ன கேட்கறான்? இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கா? சரி, அதை வளர்த்துக்கலான்னு நீங்க ஸ்போக்கன் இங்கிலீஷ் அந்த மாதிரி ஆங்கில அறிவை வளர்த்துக் கொள்வதற்கு போனீங்கன்னா அவன் என்ன சொல்றான்? திடீர்னுலாம் வந்துடாதுப்பா, டெய்லி இங்கிலீஷ் பேப்பர் படி, இங்கிலீஷ்ல பேசுறவன்ட்ட பேசு, வீட்டுல இங்கிலீஷ் பேசிட்டே, இங்க பேசுறதோட பத்தாது, வீட்டுல போய் இங்கிலீஷ்ல பேசிக்கிட்டே இருக்கணும். எவ்வளவு பீஸ்? 10,000 ரூபாய். 10,000 ரூபாய் கட்டி வீட்டுல போய் இங்கிலீஷ்லயே பேசி, இங்கிலீஷ் பேப்பரை படின்னு அவன் சொன்னதை ஃப்ரீயா சொன்னார் பெரியார். வேலைக்காரி இடத்துல கூட ஆங்கிலத்துல பேசுங்கள், ஏன்னா இனி வருங்காலத்துல அந்த மொழி உலகை ஆள போகிறது. எனவே அதை நீங்க செய்யுங்க, இல்லைன்னா நம்ம பிள்ளைங்க பின்னுக்கு போயிடும் அப்படின்னார். அப்ப நீ எங்களுக்கு தேசிய கல்வி, எங்களுக்கு வார்த்தா கல்வி திட்டம், எங்களுக்கு குலக்கல்வி, எங்களுக்கு குருகுல கல்வின்னு இப்படி திணிச்சிட்டு நீ இங்கிலீஷ் படிச்சு முன்னேறி போகும் பொழுது அப்ப பெரியார் என்னடா இன்னும் தமிழ் தமிழ் தமிழ்னு இப்படி அலையிறீங்களே, அதுக்காக தமிழ் வேண்டாங்கிறதுக்காக அல்ல, புறக்கணிக்கிறதுக்காக அல்ல, அல்லது அது தேவையற்றது என்பதற்காக அல்ல, தமிழுக்காக என்ன செய்தார் பெரியார் என்பதே ஒரு தனி தலைப்பிலே பேச வேண்டிய செய்தி. தொல்காப்பியத்தை கண்டிச்சார், தமிழ் இலக்கியங்களை கண்டிச்சார். ஏன் கண்டிச்சார்? ஒரே ஒரு கேள்வி கேட்டார் பெரியார். இன்னை வரைக்கும் அதுக்கு எல்லாருமே பதில் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் பெரியார் என்ன பதிலை சொன்னாரோ அதே பதிலைத்தான் சொல்லியிருக்கிறார். அந்த கேள்வி என்னவென்று சொன்னா, ஆரிய சார்பற்ற பார்ப்பன பண்பாட்டு படையெடுப்பு தாக்கத்திற்கு உள்ளாகாத ஏதாவது ஒரு இலக்கியம் உன்னுடைய தமிழ் மொழியிலே உண்டா அப்படின்னு கேட்டார். மறைமலையடிகளார் இல்லைன்ட்டார், தேவநேய பாவாணர் இல்லைன்ட்டார், பாவலரேறு பெருஞ்சித்திரனார் இல்லைன்ட்டார். இல்ல, நீங்க தொல்காப்பியர் காலத்தை நாம் ஆய்கிறோம். இன்றைக்கு 2000 வருஷமா, 3000 வருஷமா, 5000 வருஷமா எல்லாரும் சொல்றாங்க. கிமு வரைக்கும், கிமுலே 5000, கிமு 5000, கிமு 7000, எவ்வளவு வேண்டுமானாலும் தொல்காப்பியர் காலத்தை நாம் பின்னுக்கு தள்ளிக் கொள்ளலாம், அதிலே மாற்று கருத்து இல்லை. அந்த அளவிற்கு நிறைய செய்திகள் அதிலே அடங்கி இருக்கின்றன. ஆனால் அதே நேரத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் ஏன்னா அதுதான் முதல் நூல், முதல் நூல்னா அதுதான் முதல் நூல். அதுக்கு முன்னாடி நூல் இருந்திருக்கு, இப்ப எங்க இல்ல, என்ன ஆச்சு? அழிஞ்சு போச்சு. எஞ்சினதுல கடைசியா நமக்கு மிஞ்சினது தொல்காப்பியம். அதனாலே அது தொல்காப்பியத்துக்கு உண்மையான பெயர் என்ன தெரியாது. காப்பியம் தொன்மையானது, தொல்காப்பியம். ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, காப்பிய குடின்னு ஒரு குடி இருந்தது, அவர் அந்த காப்பிய குடியை சேர்ந்தவர், அவரு காப்பியர்னு அவர் பேரு. காப்பியர்னா ஜெராக்ஸ் காப்பியர் இல்லை, காப்பியர் அப்படின்னா ஒரு பேரு, காப்பிய குடியை சேர்ந்தவர், சேந்தன்குடி அப்படிங்கிற மாதிரி காப்பிய குடி. அந்த காப்பிய குடியை சார்ந்ததுனால அவருக்கு பெயர் காப்பியர். அவர் ஏற்றதுனால அதுக்கு தொல்காப்பியம். தொல் அப்படிங்கிற பேர் எப்படி அவர் காலத்திலேயே வந்திருக்கும், பிற்காலத்துல வச்சிருப்பாங்க. தொல்பொருள் அப்படின்னா இப்ப நாம இந்த மைக்க தொல்பொருள்னு சொல்லுவோமா? இன்னொரு 5000 வருஷத்துக்கு பிறகு இது மண்ணுக்குள்ள கடந்து கிடைச்சதுன்னா தொல்பொருள் அப்படிமா. இப்பவே நாம இதை தொல்பொருள்னு சொல்ல முடியுமா இந்த நிலைக்கு? அப்ப அவர் காலத்துல வச்சிருக்க முடியாது, யாரோ பின்னாடி வந்தவங்க வச்சாங்க தொல்காப்பியம். அந்த தொல்காப்பியத்துல இருக்கிற செய்தி தான் நமக்கு மூல நூல். சரி, அந்த தொல்காப்பியம் எவ்வளவு வேண்டுமானாலும் நீங்க காலத்தை பின்னுக்கு தள்ளிக்கொள்ளலாம். அதே நேரத்துல அந்த தொல்காப்பியம் பார்ப்பன பண்பாட்டு படையெடுப்பு தாக்கத்திற்கு உள்ளாக்கப்பட்டது. எனவே தொல்காப்பியர் காலத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் பின்னுக்கு தள்ளுகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு இங்கே ஆரியம் பார்ப்பனியும் உறுதி செய்யப்பட்டது, ஊடுருவியது என்பதை நாம் ஒப்புக்கொண்டாக வேண்டும். வெட்கத்தோடாவது ஒப்புக்கொண்டார். எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க, மறுக்க முடியல. ஒரே ஒரு செய்தி சொல்றேன், தொல்காப்பியம் உயர்ந்த நூல்,
தொல்காப்பியத்தை விமர்சித்தோ அல்லது அதை பற்றி பேசுவதற்கோ நமக்கு அருகதை இருக்கான்னா கிடையாது. அந்த அளவுக்கு புலமை பெற்றவர்கள் அல்ல நான், மற்றவர்களை பற்றி அல்ல, நான் என்ன சொல்லிக்கிறேன். ஏன்னா தொல்காப்பிய மரபியல் சூத்திரமா இருக்கட்டும், அதனுடைய எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம் மிகச்சிறப்பான, அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் தொல்காப்பியத்துல ஒண்ணு சொல்றாரு. தொல்காப்பியர் ஒரு பொருளை ஒருத்தனிடத்துல கேட்கிற முறை இருக்குல்ல, அதுக்கு 3 சொல்லை ஆளுகிறார் தொல்காப்பியர். ஈ, தா, கொடு. ஈ, தா, கொடு அப்படிங்கிறது என்னன்னா, தன்னை விட உயர்ந்தவனிடத்துல ஒரு பொருளை ஒருத்தன் கேட்கும் போது ஈ அப்படின்னு கேட்கும். ஈ என்பது இரத்தல், இழிவு. தன்னை விட வசந்தவன், அவன் ஜாதியில வசந்தவனா, அந்தஸ்துல வசந்தவனா, பொருளாதாரத்துல வசந்தவனா, எஜமானனா, முதலாளியா, மேல் ஜாதிக்காரனா, அதெல்லாம் குறிப்பிடல. ஆனா வசந்தவன், அவனிடத்துல தாழ்ந்தவன் எப்படி கேட்கணும்? ஈன்னு கேட்கணும். ஈயன இரத்தல் இழிவுன்னு சொல்றோம்ல, ஈன்னு கேட்கணும். தனக்கு சமமானவிடத்துல கேட்கும் பொழுது தான்னு கேட்கணும். ஒரு பொருளை கேட்கணும் தா அப்படின்னு. தன்னை விட கீழானவர்களிடத்துல கேட்கும் போது கொடு அப்படிங்கணும். ஈ என்பது இரத்தல் என்று சொன்னா, கொடு என்பது அதிகாரம். ஏழை எளியவன், பாட்டாளி மக்கள், கூலி தொழிலாளி அல்லது சாதியில நசுக்கப்பட்டு அடித்தட்டுல இருக்கிறவன் யாரா இருந்தாலும் அவனுக்கு மேல இருக்கிறவன் அவன்கிட்ட ஈன்னு கேட்க வேணாம், தான்னு கேட்க வேணாம், கொடு அப்படின்னு பறிச்சுக்கலாம். இது தொல்காப்பிய சூத்திரத்துல இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சமூக அமைப்பு அப்படி அந்த காலத்துல இருந்திருக்கிறது. இதையெல்லாம் விமர்சிக்க கூடாதா? விமர்சனம் பண்ண மாட்டாரா? ஒரு ஒப்புரவான சமுதாயத்தை விரும்பக்கூடிய யாராக இருந்தாலும் விமர்சிப்பார்கள், இதை பேசுவாங்க. அப்ப பெரியார் பேசுறார், இதை எல்லோருமே ஒப்புக்கொண்டார்கள். ஆனால் அதே நேரத்தில் தொல்காப்பியத்தையும் மற்ற சிலப்பதிகாரத்தை மிக கடுமையாக கண்டிச்சிருக்கிறார் பெரியார். ராமாயணத்தை பிரதியை மிக கடுமையாக கண்டித்திருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் தொல்காப்பியத்தை, புறநானூற்றை, சங்க இலக்கியங்கள்ல பாத்தீங்கன்னா உடன்கட்டை ஏறக்கூடிய செய்திகள் எல்லாம் இருக்கிறது. இதெல்லாம் யாருடைய பண்பாடு? யாகம் வளர்க்கக்கூடிய செய்திகள்லாம் இருக்குது. நிறைய பேர் என்ன சொல்றாங்க, அதெல்லாம் பிற்சேர்க்கை என்று சொல்கிறார். நீங்க பிற்சேர்க்கைன்னு எல்லாத்தையும் கழிச்சா கடைசியா ஒரு 10 பேப்பர் தான் மிஞ்சும். அந்த அளவுக்கு இருக்குது செய்தி. ஆனா இதெல்லாம் தெரியாம சும்மா கையை வசதிக்கிட்டு பெரியார் இலக்கியத்தை இழிவுபடுத்திட்டாரு, தமிழை இழிவுபடுத்திட்டாரு அப்படின்னா தொல்காப்பியர் தவறளித்திருக்கிறார் என்று பெரியார் சொல்லவில்லை. மறைமலை அடிகளார் சொன்னார் 1900